லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க வர்க்கையும் டேலண்டையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க செய்யாம விட்டீங்க பாத்தீங்களா? அதனாலே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஏய், அதான் நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டல. முதல்ல அந்த வீடியோ delete பண்ணு. என்னது? வீடியோவை delete பண்றதா? சார், இது ஒரு சிம்பிள் மேட்டர். இதுக்காக போய் நான் வீடியோவை delete பண்ணிருவேனா? இன்னும் இதை வச்சு எவ்வளவு சாதிக்க வேண்டியது இருக்கு. என்ன விளையாடிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளுங்க. எனக்கு கம்பெனில தர salary கொஞ்சம் கூட பத்தவே மாட்டேங்குது சார். ஹவுஸ் ரெண்ட், மந்த்லி இஎம்ஐ, வீக்கெண்ட் ஷாப்பிங்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. நான் வாங்குற சம்பளத்தை விட என்னோட பட்ஜெட் மாசம் மாசம் எகிரிக்கிட்டே இருக்கு. அதனால கை செலவுக்கு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. ரொம்பலாம் இல்ல சார், ஜஸ்ட் ஒரு 10 lakhs போதும். 10 லட்சமா? 10 lakhsனா 10 லட்சம் தானே சார்? என்ன விளையாடுறியா? இத மட்டும் நான் அம்மா கிட்ட சொன்னேன்னு வை. சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு இந்த விஷயம் இருக்குன்னா எனக்கு காட்டுறதுக்கு ஒரு வீடியோவே இருக்கு. நான் இப்ப கேக்குறது நீங்க உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு வேலை தான் போகும். ஆனா மேடம் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா உங்க வாழ்க்கையே போயிரும் சார். தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க ஆர்கியூ பண்ணாம சீக்கிரமே நான் கேட்ட அமௌண்ட ரெடி பண்ற வேலையை பாருங்க. அதுவும் 10 மணிக்குள்ள வரணும் சார். என்ன பாக்குறீங்க? 10 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஆனா அது உங்களுக்கு இல்ல, எனக்கு. உங்களுக்குலாம் அது பாக்கெட் மணி மாதிரி சார். போய் டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காவே. தப்ப கரெக்டா பண்ணா எதுவும் தப்பு இல்ல சார். நீங்க நான் கேக்குற பணத்தை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நான் உங்களுக்கு வச்சிருக்க செக் அப்படி. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு. அத முடிச்சிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பாக்குறேன். அப்புறம் ஃபுல்லா 2000 ரூபாய் நோட் இருக்கிற மாதிரி பக்காவா ரெடி பண்ணி வைங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் அந்த கார்த்திக் ஆளைய காணோம். வருவான், எங்க போயிட போறான்? பரவாயில்லையே, நான் கேட்டத கையோட கொண்டு வந்துட்டீங்க போல. இதுல சரியா இருக்கும்ல? உங்களை நம்பிதான் எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறேன். என்னதான் 10 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்டா இருந்தாலும் இத வச்சு நான் எவ்வளவு நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் சொல்லுங்க? இப்போதைக்கு இந்த கேஷ் நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு எப்ப தேவைப்படுதோ நான் அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன்.
நான் இவ்ளோ பொறுமையா இருக்கிறதால எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்ட போல. உனக்கு நான் யாருங்கிறத இன்னைக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் வைங்க. பொடி கொஞ்சம் வைங்க. இன்னும் கொஞ்சம் வைங்க. பாத்தபி இவ்வளோ காரமா எடுத்துக்கிட்டா ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். ரொம்ப பசிக்குது சார், அதான். ஜீவா, கொஞ்சம் தானே சாப்பிட்டீங்க? எனக்கு போதும் அண்ணி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்க போறீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புவேன்னு சொல்லியும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பணம் கேட்டதுக்கு செருப்ப பேக் பண்ணி கொடுத்திருப்பீங்க. சிரிக்கிறீங்களா? சிரிங்க, நல்லா சிரிங்க. நீங்க சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுதான். நாம சேர்ந்து இருக்கிற வீடியோவை இப்போ வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புறேன். ஆனா முதல்ல நான் இத அனுப்புற ஆளு ராசியான ஆளா இருக்கணும். அதனால இத ஃபர்ஸ்ட் ராஜேஸ்வரி மேடம்க்கு அனுப்பவா இல்ல வானதிக்கு அனுப்பவா? தாய்க்கா இல்ல தாரத்துக்கா? ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஒண்ணு பண்ணுவோம். யாருக்கு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் அனுப்புறதுன்னு ஒரு டாஸ் போட்டு பாத்துடலாமா? தலை விழுந்தா உங்க அம்மாவுக்கு அனுப்பிடுறேன். பூ விழுந்தா வானதிக்கு அனுப்பிடுறேன். ஒரு ஆடியன்ஸா இந்த வீடியோவை முதல்ல பாக்குறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு இப்ப தெரிஞ்சிரும். அட, பூ விழுந்திருக்கு. அப்ப அந்த அதிர்ஷ்டசாலி வானதி தான். இப்பவே வானதிக்கு நம்ம வீடியோவை அனுப்பி வைக்கிறேன்.
அனுப்பின வீடியோவை பாத்தியா? அந்த வீடியோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தானே யோசிக்கிறேன். நீ எந்த வீடியோ வச்சு அவரை மிரட்டணும்னு நினைச்சியோ அந்த வீடியோவே உன்னோட போனுக்கு வந்திருக்கு பாத்தியா? 2 பேரும் பிரிய போறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கு நடுவுல குளிர் காயலான்னு பாக்குறியா? அவருக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவரு எனக்கு தாலி கட்டின புருஷன். அவர் என்ன வேண்டான்னு சொன்னாலும் அவருக்கு நான் பொண்டாட்டி. யாருக்கிட்டும் வேலையை காட்டுற? ஏதோ பெரிய எடுத்த பையன், அவர் அப்படியே ஏமாத்திரலாம் நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த உனக்கே எவ்வளவு திமிருன்னா, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகன் தான் எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அபி, அங்க என்ன முறைச்சிட்டு இருக்க? அவரு சாப்பிடட்டும் விடு. உன் மூஞ்செல்லாம் பார்த்து பேசுறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. அவர் மனசார வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டப்போ நீ மிரட்டி உன் காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சல. போயும் இந்த விஷயத்த போய் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிருக்கியே. நீ எல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மம் இல்ல? போ, நீதான் அவரை ஏமாத்தி மயக்கி இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்தேன்னு எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லுவேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? இதனால அவருக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, உனக்கும் அசிங்கம் தான். பார்க்க போனா இதால அதிகமா பாதிக்கப்பட போறது உன்னோட வாழ்க்கை தானே. இப்போ நீயே சொல்லு, இந்த வீடியோவை நான் யாருக்கெல்லாம் அனுப்பட்டும்? உன் அப்பாவுக்கா இல்ல உன் அம்மாவுக்கு அனுப்பட்டா? இல்ல இல்ல இல்ல, எங்க அத்தைக்கு அனுப்பி நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு இவங்க பாக்குற வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிரட்டுமா? ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை அவமானப்படுத்த வேண்டான்னு தான் இந்த விஷயத்த நான் இதோட விடுறேன். இதுக்கு மேலேயும் நீ அவரை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட. இன்னைக்கு என் வீட்டுக்காரு உனக்கு ஒரு பார்சல் கொடுத்தாருல, அது பத்திரமா வச்சுக்கோன்னு பயன்படும். என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஆமாம், ஒண்ணு இல்லம்மா. அபி, என் ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஓகே மேடம். அபி, தட்டை கழுவி வச்சுட்டு போங்க. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியாம நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க? நான் இப்ப சொல்றேன்,
நீங்க எந்த தப்பும் பண்ணல. எப்பவும் போல கம்பீரமா இருங்க. நீங்க இப்படியே கூட சொல்லுங்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா நடிக்கிறோம்னு கூட சொல்லுங்க. அதால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க சோகமா மட்டும் இருக்காதீங்க. அதை என்னால தாங்கவே முடியாது. நீங்க எப்பவும் பழைய கார்த்திக் மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, இப்போ அமைதியாவே இருக்கீங்க. அதை எப்படி சொல்றதா எனக்கும் தெரியல வானதி. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு போயிருந்தப்போ இப்ப அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அபி கேட்கறதெல்லாம் செய்ய சொல்லி என்ன அவ பிளாக்மெயில் பண்றான். இத வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு டார்ச்சர் பண்ண போறான்னு தெரியல வானது. அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதுதான் உண்மை. என்ன மன்னிச்சிரு. சத்தியமா அன்னைக்கு நான் அப்படி ஒரு எண்ணத்துல இல்லவே இல்லை வானது. என்னையே அறியாமதான் அப்படி ஒரு விஷயமே நடந்துச்சு. நிஜமாவே நீங்க தப்பு செய்யலங்கிறத நான் நம்புறதுக்கு என்கிட்ட நீங்க இவ்ளோ காரணம் சொல்லணும்னு தேவையே இல்லைங்க. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்களே அறியாம சலனப்படுற ஒரு நேரம் வரும். ஆனா அந்த நேரத்திலையும் எல்லாம் மீறி போகாம அதை புரிஞ்சுக்கிட்டு அபிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதாங்க நீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு இப்ப வரைக்கும் வருத்தப்படுறவர கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே அப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, ரூம்ல நடக்கிறதா வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியால அபி இருந்திருக்கானா, இதெல்லாம் எதர்ச்சியா நடந்த மாதிரி எனக்கு தோணல. இப்படி ஒரு விஷயத்துல உங்களை சிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துல தான் அவ இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு உங்களை நான் நம்புறேன். அப்போ உனக்கு என் மேல கோவமோ வருத்தமோ இல்லைல்ல? இல்லைங்க, உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி வீட்டுல வேற யார்கிட்டயுமே சொல்லாம உரிமையா என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, அதோட அதை மறந்துடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் அபி, என்னாச்சு? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி ஓகே ஆயிடுச்சுல? இல்ல ஆர்த்தி, நம்ம பிளான் பண்ண எல்லாத்தையும் அந்த வானதி வந்து சொதப்பிட்டா. என்னடி சொல்ற? எவ்வளவு பெரிய விஷயத்த அந்த வானதி எவ்வளவு சர்வ சாதாரணமா சமாளிச்சிருக்க பாத்தியா? அவ லேசுப்பட்டவ இல்லடி. நீங்களும் பெரிய கேடிங்க தான். அந்த கார்த்திக்க வளைச்சி போட சொல்லி அபிக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். ஆனா எனக்கே தெரியாம நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்கல்ல? அதுவும் இப்ப சொதப்பிருச்சுலம்மா. நம்ம இஷ்டத்துக்கு கார்த்திக் ஆட்டி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்த ஒரே விஷயம் அந்த வீடியோ மட்டும்தான். ஆனா இப்போ அதையும் அபி யாருக்கும் அனுப்ப முடியாதபடி அந்த வானதி பண்ணிட்டாளே.
அபிதானே அனுப்ப முடியாது, நாம அனுப்பலாம்ல.